Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, Muhammad ibn Abdullah, wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baytihi tasliman kathiran kathira ma ba'd. Fa'a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Walladhina la yashhaduna az-zur wa idha marru bil lagwi marru kirama. Sadaqallahul azim. புகழுடையவன் ஏகன் பரிபாலிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி கூறுகிறேன். மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் எமது வெற்றிக்காக தியாகம் செய்த எங்கள் உயிரிலும் இனிய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதல் நிறுத்தி நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விலக்கல்குள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கிடைக்கிறது, விலக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. ஏவல்களை எடுத்து நடந்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று நாளை சோனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும், விலக்கல்களின் பக்கம் சென்று கேவலம் அடைந்து நாளை நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றனர். உலக வாழ்க்கையில பலரும் மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல சிந்தனைகளையும் திட்டங்களையும் ஏற்படுத்துகின்றார்கள், பல சட்டங்களை நிறுவுகின்றார்கள். யார் எந்த சட்டத்தை நிறுவினாலும் அவர்களுடைய அனைத்து தியரிகளுக்கும் மேலால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விதித்த விதிமுறைகள் தான் உரிமைகளை பாதுகாக்கும். அப்படி அல்லாத அனைத்துமே உரிமைகளை சூறையாடுவதற்கு எத்தனிக்கும். அல்லாஹ் இந்த உரிமைகளை பாதுகாக்குமாறு நமக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றான். அதனை பாதுகாப்பவர்களுக்கு நன்மாராயமும் கூறியிருக்கின்றான். இன்று பலரும் மற்றவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது என்னுடையது அல்ல என்று தெரிந்தும் கூட சட்ட விரோதமாக அவைகளை உபயோகித்துக் கொண்டு நாங்கள் நேரான வழியிலே நடந்து கொண்டு இருக்கின்றோம் என்று தனக்குத்தானே முடிவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில இவைகளை புசிக்கும் விதங்களை சொல்லும் பொழுது ஷஹாதா, அதாவது சாட்சியம் சொல்றது என்ற ஒரு தலையங்கத்தை கொண்டு வருகின்றார். மூமின்களுடைய நல்லடியார்களுடைய இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய சிபாத்துகளை தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனிலே கூறிக்கொண்டு வந்து இறுதியில ஆயத்தை இப்படி முடிக்கின்றான், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர். அந்த உண்மையான நல்லடியார்கள் மூமின்கள் பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார். இன்று பொய் சாட்சியம் சொல்றதின் மூலமாக பலரும் அவர்களுடைய சொத்துக்களை இழந்து தவிக்கிறார்கள். யாருக்கு உரிமை இல்லையோ அவர் உரிமை கொண்டாடுகின்றார். யார் உரிமை ஹக்குடையவராக இருக்கிறாரோ அதிலிருந்து பறிக்கப்படுகின்றார். சட்டத்தின் முன்னாலும் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுகின்றார். மாறாக உண்மையான நல்லடியார்கள் பொய்யான விடயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டார்கள். வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்வார்கள். அந்த பொய் சாட்சியம் சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட நிற்க மாட்டார்கள். வைதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா. இத போன்ற வீணான விடயங்கள் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு அருகாமையால் நடந்து சென்றாலும் கூட கண்ணியமாகத்தான் நடந்து செல்வார்கள். ஒன்று அல்லாஹ்வை கொண்டு எச்சரிக்கை செய்வார்கள், நாளை மறுமையை பயமுறுத்துவார்கள், பொய் சாட்சியம் சொல்ல வேண்டாம் என்று சொல்வார்கள். அல்லது அவர்கள் அதிலே கலந்து கொள்ளாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர் 3 தடவை இவ்வாறாக கேட்கும் பொழுது சஹாபாக்கள் காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலுல்லாஹ், அந்த பெரும் பாவங்களை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள். நபி அவர்கள் முதலாவது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அவன் உங்களை படைத்து பரிபாலிப்பவன், உங்களுக்கு உணவு தருவன், மௌத்தாக்குறவன், எழுப்பாற்றுவன், கேள்விகளை கேட்கிறவன், உங்களுடைய இறுதி முடிவு சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு தருப்பவன், அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது. இணை வைக்கிறது பெரும் பாவம். இரண்டாவது வாலிதை,
பெற்றோர்களை நோவிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைக்கிறதோட இவைகளை குர்ஆனிலும் சொல்லப்படுது, ஹதீஸ்லயும் சொல்லப்படுகின்றது. பெற்றோர்களை எந்த ஒரு வார்த்தை கொண்டும் கூட நோவிக்க கூடாது. இது பெரிய பாவம். மூன்றாவது அலா கவுலு ஸூர், அலா வ ஷஹாதத்து ஸூர், அலா வ ஷஹாதத்து ஸூர் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். வாயை பொத்த மாட்டார்களா? லஅல்லஹு யஸ்குத், அவர் வாயை பொத்த மாட்டாரா என்று சஹாபாக்கள் தனக்கு மத்தியில நினைக்கிறார்கள். சிலர் பேசிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பீட் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள். அலா வ ஷஹாதத்து ஸூர், அலா வ ஷஹாதத்து ஸூர். இதனை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அமர்ந்திருந்தவர்கள் எழுந்தார்கள், சாய்ந்திருந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள் என்றெல்லாம் ரிவாயத்திலே வருகின்றது. பொய் சாட்சியம் சொல்லி இன்றைக்கு எந்த அளவுக்கு சமூகத்தை கெடுத்திருக்கின்றோம், மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்கிறத நாங்க கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மக்களுடைய சொத்துக்கள் எந்த விதமான அருகதையும் இல்லாமல் இந்த பொய் சாட்சியின் மூலமாக சாப்பிட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநியாயமாக கூட மக்களுடைய பொருள்கள் பறிக்கப்படுகிறது. பாத்திலான முறையில, வீணான முறையில பலருடைய ஹக்குகள் எல்லாமே கொள்ளை அடிக்கப்படுகின்றது. எத்தனையோ அப்பாவி மக்கள், நிரபராதிகள், எந்த குற்றமும் செய்யாதவர்கள் இந்த ஷஹாதத்து ஸூர் என்ற பொய் சாட்சியின் காரணமாக அவர்கள் சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்களாக மாறிவிட்டிருக்கிறார்கள், குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ குற்றவாளிகள், சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நபர்கள் இந்த பொய் சாட்சியின் மூலமாக அவர்கள் நிரபராதியாக ஆகியிருக்கிறார்கள். அதாவது குற்றவாளி சுத்தவாளியாகவும், சுத்தவாளி குற்றவாளியாகவும் இந்த பொய் சாட்சிகளின் காரணமாக மாறி இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு பொய் சாட்சிகளின் காரணமாக உண்மை மூடி மறைக்கப்படுகின்றது, அந்த உண்மைக்கு திரை போடப்படுகின்றது. இப்பொழுது பலரும் அதன் கூடாக உண்மையாளர் நாங்கள் என்று பறைசாட்டக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. பொய் சாட்சியின் காரணமாக உண்மை மூடி மறைக்கப்பட்டு குற்றவாளி உண்மையானவர் என்ற அளவுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொய் சாட்சிகளின் காரணமாக எத்தனை பேர் இன்று நிரபராதிகள் சிறைவாசம் செய்கின்றார்கள். ஆக பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பொய் சாட்சி சொல்லாதீர்கள் என்கிறதனைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு கூறுகின்றார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எங்களுக்கு மத்தியில பலவிதமான வழக்குகளை கொண்டு வருகின்றீர்கள், நான் உங்களுக்கு தீர்ப்பு செய்கின்றேன். ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்காவது தன்னுடைய சகோதரனின் உரிமை தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டால், அதாவது சகோதரனுக்கு போக வேண்டிய ஹக்கு, அது உரிமை, அது அவனுடையது என்றாலும் நான் செய்யக்கூடிய தீர்ப்பின் மூலமாக தவறாக உங்களின் பக்கம் வந்துவிட்டால் அது நரகத்தின் உடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். நரகத்தின் ஒரு பயங்கரமான பாவத்துக்கு நீங்க உள்ளாக்கப்பட்டு அதனுடைய வேதனைக்கு தகுதியாக்கப்படுகின்றீர்கள். இந்த எச்சரிக்கைகளை உள்ளத்துல வைத்து, ஒன்று உங்களை இல்லண்டா திருப்பி கொடுங்க, உங்களுடைய மட்டமாக இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மட்டுமல்ல, இன்று நாங்கள் பொய் சாட்சிகள் சொல்லி எத்தனையோ பேர்களுடைய உரிமைகளை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால குற்றவாளிகளாக இருக்கிறோம். ஓடக்கூடிய ரத்தங்கள் ஹராமாக இருக்குது, குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம், சந்ததிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கின்றோம். என்றாலும் வாழாத ஒரு சந்ததிக்குத்தான் நானும் நீங்களும் உரம் போடுகின்றோம், புகர போடுகின்றோம் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. இந்த சந்ததி இறுதி நேரத்துல கஷ்டப்படும். இந்த சந்ததி நாளை மறுமையில
நரகத்துக்கு வெளியாகிவிடும் என்கிறதனையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். உங்களுடைய கண்ணினால் கூட அந்த சாட்சிக்கு உதவியாக இருந்து விடாதீர்கள். கண் சாடையால் கூட நீங்க யாருக்கும் எதிராக சாட்சி சொல்லிவிடாதீர்கள். யஅலமு ஹாயினத்துல் அய்யுனி வமா துஃபி ஸுதூர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உன்னுடைய இந்த மோசடியான கண்ணின் அசைவை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிகிறான். வல்லாஹு யக்லி பில் ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையைத்தான் தீர்ப்பு செய்வான் என்று எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதோடு சூரத்துன் நிசா உடைய ஆயத் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய படிப்பினை தருகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த போதனை. நீங்கள் மூமின்களாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், நீங்க கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நடுத்தரமானவர்களாக, நீதத்துக்கு தலை சாக்கக்கூடியவர்களாக, நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நீதத்திலே ஸ்திரமானவர்களாக இருங்கள். ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக நீங்க மாறிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வான்தும் ஷுஹதாஉ ஃபில் அர்த். நீங்க அவான்தும் ஷுஹதாஉ லில்லாஹி ஃபில் அர்த், பூமியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாட்சியாளர்கள். சஹாபாக்களுக்கு பூமியில அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்ற அளவுக்கு அவர்களுக்குள்ளே எந்த அளவுக்கு நீதம் இருந்திருக்கும் என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று நீதம் இல்லாமல் போயிருக்கிறது. அநியாயங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அநியாயக்காரர்களே, உங்களுக்கு தான் எச்சரிக்கை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக, நீதத்திலே ஸ்திரமானவர்களாக இருங்க. வலவு அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு சாட்சி சொல்வதாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு நாங்க எப்படி சாட்சி சொல்றது? ஒருத்தர் வருகின்றார், வழக்கை எடுத்துக்கொண்டு, அவரிடத்துல ஆதாரம் எதுவும் கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொருளை நாங்கள் உதாரணமாக வைத்தால், அந்த பொருள் அவனுடைய கையில இருக்கின்றது. அவன் வாதி சொல்கின்றான், இந்த பொருள் என்னுடையது. பிரதிவாதி சொல்கின்றான், இல்ல இல்ல, இந்த பொருள் என்னுடையது. இந்த நேரம் இஸ்லாம் சொல்கிறது, வாதிக்க கூடியவன், பொருளை கையிலே வைத்திருக்க கூடியவன், அவன் ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும். அல் பையினத்து அலல் முத்தஇ, நீ உன்னுடையது என்று வாதிட்டதாக இருந்தால், பொருள் உன்னுடைய கையிலையும் இருக்கின்றது என்றால், நீ ஆதாரங்களை கொண்டு வா. இவரிடத்தில் ஆதாரம் இல்ல, அடுத்தவன் சொல்கிறான் அது என்னுடையது. அப்படி என்றால் அலாமன் அன்கர அல் யமீனு அலாமன் அன்கர, மறுக்க கூடியவன் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த பொருள் என்னுடையது என்று தனக்குத்தானே சொந்தமாக்கிக் கொள்வான். இதுதான் இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்ப்பு. இதை வைத்துத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது பொய் சத்தியம் செய்து அப்படி தனதாக ஆக்கிக் கொண்டால் அவர் நரகத்தினுடைய ஒரு பகுதியை விலை கொடுத்து வாங்கியதை போல நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது பெரிய பாவங்கள்ல சேர்க்கிறதோட அவனை நரகத்துல நிரந்தரமாக இருக்க வைப்பான் என்ற ஒரு கருத்தும் எச்சரிக்கையாக விடப்பட்டிருக்கிறது. ஷிர்கோட இணை வைக்கிற பாவத்தோட சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சாட்சியம் சொன்னாலும் சரி, அபில் வாலிதைனி வல் அக்ரபீன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு சாட்சியம் செய்தாலும் சரி, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க சாட்சி சொல்ல வந்திருக்கிறீர்கள், பொய் சத்தியம் சொல்றதுக்கு விட்னஸஸாக நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த நேரம் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. யாருமே பெற்றோர்களுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சாட்சி சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக நியமிக்கப்பட்ட காஜி அவர்கள் கூட ஒரு யூதன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கவசத்தோட வந்திருந்த நேரம் சொன்னார்கள், அல் பையினத்து அலல் முத்தஇ, பொருளை வைத்திருக்கிறான் இவன் என்றாலும் சாட்சிக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் யாரும் இல்ல. தன்னுடைய மகன் ஹசனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். காலி ஷுரை சொன்னாரு, ஒரு நாளும் தந்தைக்கு சாட்சியாக மகன் வரக்கூடாது. உடனே தீர்ப்பு செய்தார் கவசத்தை யூதனுக்கு. இதுதான் உண்மையான தீர்ப்பு, உண்மையான இஸ்லாம்.
இதை தவிர தெளிவானதும் புனிதமானதும் எதுவும் கிடையாது என்று ஷஹாதா கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தார். என்றாலும் அவர்கள் அந்த கவசத்தை அந்த யூதனுக்கே இஸ்லாத்துக்கு வந்த சந்தோஷத்துல கையளித்து விட்டார்கள். ஆனால் இன்று பொய் சாட்சியங்களுக்காக வேண்டி கோர்ட்ஸ்ல எந்த அளவுக்கு நிற்கிறார்கள், எந்த அளவுக்கு அதற்காக வேண்டி லஞ்சம் எடுக்கின்றார்கள். கூட்டம் கூட்டமாக நின்று மற்றவங்களுடைய உரிமையை பறித்து இன்னும் ஒருவனுக்கு கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றார்கள். இவைகள்ல இருந்து நாங்க பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால், இந்த மாதிரி விடயங்கள்ல சிக்கிக் கொண்டிருந்தால் தௌபா செய்ய வேண்டும் என்கிறதுல இந்த கொத்துபாவுல நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏனெனில் இவைகள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகள். இயக்குன் கனியன் அவ் ஃபகீரன், நீங்க தீர்ப்பு செய்யும் பொழுது செல்வந்தன் ஏழை, நீங்க ஏழைக்கு எதிராக தீர்ப்பு செய்துவிடாதீர்கள். செல்வந்தர்களுடைய செல்வத்துக்கு சாதகமாக இருந்து தீர்ப்பு செய்து விடாதீர்கள். ஒரு ஏழையும் செல்வந்தரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். தீர்ப்பு கேட்டு அந்த ஏழையை பார்த்ததும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஒரு கவலை வந்தது. அப்படியான கவலை கூட உண்மைக்கு புறம்பாக நபியே உங்களுடைய உள்ளத்தில் உதயமாக கூடாது என்றதுக்காக தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதாஅ லில்லாஹ், அல்லாஹ்வுக்குரிய சாட்சியாளர்களாக நீங்க மாறிவிடுங்க. வையகுன் கனியன் அவ் ஃபகீரன், அவன் ஏழையா இருக்கட்டும் செல்வந்தனாக இருக்கட்டும், உங்களுக்கு பர்க்க சார்புகளோ அவனுடைய ஏழ்மையின் காரணமாக இரக்கமோ இவனுடைய செல்வத்தின் காரணமாக உங்களுக்கு ஏதேனும் வேறு சிந்தனைகளோ வரக்கூடாது என்கிறதை சொல்லிவிட்டு அல்லாஹு அவுலா பிஹிமா, இந்த ஏழைக்கும் செல்வங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பல விடயங்கள்ல போதுமானவன். தொடர்ந்து ஆயத் சொல்கிறது, நீங்க உங்களுடைய இச்சையை பின்பற்றாதீங்க. மனு இச்சைக்கு தீர்ப்பு வழங்கும் விஷயத்துல முதலுரிமை கொடுக்காதீர்கள். நீங்க ஒரு பக்கம் சாய்ஞ்சி அல்லது முன்வைக்கப்படக்கூடிய விடயங்களை மறுத்து செயல்படுவீர்கள் என்றால் அல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். எதுவும் சாட்சிகள் சொல்லக்கூடிய நேரத்துல சாட்சிகளை மறைக்காதீங்க. பொய்யாக உரைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளாதீங்க. வலா தக்துமு ஷஹாதா வமை யக்தும்ஹா ஃபைனஹு ஆஸிமுன் கல்பு, நீங்க பொய் சாட்சி சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய கல்புல நீங்க ஆசிம் பாவியாக ஆகிவிடுவீங்க. ஃபலா தக்துமு ஷஹாதா, ஷஹாதத்தை சாட்சிய மறைத்து விடாதீங்க. வமன் அல்லமு மிம்மன் கதும ஷஹாதத்தன் இன்தா, தன்னிடத்துல நல்லா தெரியும் நான் எதிராகத்தான் சாட்சி சொல்ல போறேன், அந்த மனிதன் உண்மையிலே நிரபராதி, நான் இதனை செய்யக்கூடாது என்றும் அதனை மறைத்து, அப்படி விளங்கியும் அதனை மறைத்துக் கொண்டு யாரு சாட்சி சொல்கின்றானோ அவன் தான் மாபெரும் அநியாயக்காரன் என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு பொய் சாட்சிகளுக்காக வேண்டி எத்தனையோ பேர் முன் வந்திருக்கின்றார்கள். பெரிய பெரிய உத்தியோகஸ்தர் கூட, பெரும் பெரும் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரையும் சுட்டி காட்டவில்லை. மாற்றமாக ஒரு வியாபார பொருள் அது ரொம்ப பிராண்டட் உடையது என்கிறதுக்காக வேண்டி சில நிறுவனங்கள் அந்த பிராண்டட் குறைஞ்சதுக்கு சாட்சி கொடுக்கின்றார்கள். அவர்கள் பத்திரம் அனுமதி கொடுக்கின்றார்கள். இது உண்மையிலே தரம் வாய்ந்தது, பழிக்கு வாய்ந்தது என்று சொல்லி இதுவும் ஷஹாதத்து ஜூர்ல சேரும், இவனும் பெரும் பாவி என்கிறத குர்ஆன் சொல்லுது. மேலும் தகுதியற்ற மனிதனை தகுதி உள்ளவன் என்று சில நிறுவனங்கள் சாட்சியம் சொல்வார்கள். லஞ்சம் எடுத்துக்கொண்டு அந்த நிறுவனம் சாட்சி பரகிறது. எதற்கு? தகுதி இல்லாதவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு. இதுவும் ஷஹாதத்து ஜூர், பொய் சாட்சி என்கிறத நாங்க மறந்துவிடக் கூடாது. நோய் இல்லாதவனுக்கு நோய் இருக்கிறது என்றும், நோய் இருக்கிறவனுக்கு நோய் இல்லை என்றும் சாட்சி சொல்லக்கூடிய வைத்தியர்களும் எங்களிடத்துல இல்லாமல் இல்ல. ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதற்குரிய நடைமுறைகள் அதுல அசைவு காணக்கூடிய நேரத்தில் இல்ல இது உறுதியானது தான் என்று பொய் சாட்சி சொல்லக்கூடிய இன்ஜினியர்ஸ்மார்களும் எங்களுக்குள்ள இல்லாமல் இல்ல. இவர்களை எல்லாமே பெரும் பாவங்களை செய்கின்றார்கள். இதை விடவும் ரொம்ப மோசடியானது தான்
தகுதி இல்லாதவனுக்கு தகுதி இருக்கிறது என்பதாக அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சாட்சியம் சொல்கிறது என்கிறத குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தர்றதோட சஹாபாக்கள்ல எந்த அளவுக்கு நீதமானவர்களாக இருந்தார்கள் என்றால் சில சட்டங்கள் இருக்கிறது. அதற்கு 4 சாட்சிகள் தேவை. ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார், உண்மையிலே ஒருவர் கண்கூடாக கண்டார் என்றாலும் அவர் மட்டும்தான் சாட்சி, 4 சாட்சிகள் இல்ல. இந்த நேரத்துல அவர் 4 சாட்சிகள் கொண்டு வராத பட்சத்தில் இவருக்கு சாட்டை அடி 80 சாட்டை அடி படுதூறு சொன்னதற்காக கொடுக்கப்படும். உண்மையிலே விஷயம் நடந்ததுதான், கண் பார்த்தது தான் என்றாலும் இஸ்லாம் சொல்லுது